ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேஜிக் மிராக்கி. மேஜிக் மிராக்கியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 முடிச்சு ப்ரோமோ தான். யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்ம சூர்யா சார் தன்னோட அக்காவுக்கும் மாப்பிள்ளைக்கும் சீர் கொடுத்தாங்க. ஆனால் வந்துட்டு அதை பிடிக்காத சுந்தரவல்லி நம்ம நந்தினியை வீட்டை விட்டு துரத்துறாங்க. வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சூர்யா சார் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தன்னோட அக்காவுக்கும் மாப்பிள்ளைக்கும் சீர்வரிசை எடுத்து கொடுத்தாங்க. இதை பிடிக்காத சுந்தரவல்லி அந்த இடத்துக்கு வந்து அந்த தட்டை தட்டி விட்டாங்க. தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னென்ன அப்படின்னா, நீலாம் ஒரு ஆளா, நீ என்னோட மகளுக்கு சீர் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளா, நீ சொல்லி தான் என் பிள்ளை என்னோட மகளுக்கு சீர் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக கத்துறாங்க. என் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரனையனோட புள்ள நீ, தீபாவளி ஆனால் 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற புள்ளையோட புள்ளனி, நீ என்னோட மகளுக்காக நீ சீர்வரிசை கொடுக்குறியா அப்படின்னு ரொம்பவே பயங்கரமாக கோவமாக இருந்தாங்க. அவங்க பாட்டில் இஷ்டத்துக்கு பேசாமறாங்க. நீலாம் ஒரு ஆளே கிடையாது, நீ வந்துட்டு என்னோட மகளுக்கு சீர்வரிசை கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கும்போது சூர்யா வந்துட்டு, நிறுத்துங்க, என்ன என் மனைவியை இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவள் என்னோட மனைவி, அவளை இந்த மாதிரி பேசுகிறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது, வாய் இருந்தால் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசுவீங்களா அப்படின்னு சூர்யா சார் ரொம்பவே பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. நீ என்னடா, இவ உண்மையை தானே நான் சொல்கிறேன், இவ தோட்டக்காரனோட மக தானே, இவளும் ஒரு வேலைக்காரி தானே, அவளோட ஸ்டேட்டஸ் அதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயங்கரமாக கத்தி விட்டுறாங்க. சூர்யா சார், நிறுத்துங்க, அவளோட ஸ்டேட்டஸ் ஒன்றும் அது கிடையாது, அவள் என்னோட மனைவி, அதுதான் அவளோட ஸ்டேட்டஸ். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற கேவலமான தீய குணங்கள் தான் அவள்கிட்ட கிடையவே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கேவலமான எண்ணம் கொண்டவங்க தான் பெரிய ஆள், பணம் வச்சுருக்கவங்க தான் பெரிய ஆள்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி விலைமதி முடியாத தங்கம் குணம் உள்ள என் நல்ல பொண்ணு, என் மனைவி கூட மிகப்பெரிய ஆளு தான் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சார் சொல்லிட்டு இருக்கும்போது, நிறுத்துடா, நீ ரொம்ப ரொம்ப ஓவரா பேசிட்ட, இதுக்கு மேலே நான் பேச அனுமதிக்க மாட்டேன். என்ன அனுமதிக்க மாட்டீங்க, நீ எல்லாம் ஒரு தாயா, என்னை இந்த அளவுக்கு ஆக்கிட்டீங்களே, நான் தினம் தினம் குடிக்கிறேன்னா அது உங்களால் தான், இந்த வீட்டால் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட நல்லதை பற்றி யோசிக்கிறது என்னோட டேடியும் என்னோட நந்தினி மட்டும்தான். உங்களை மாதிரி ஒரு அம்மாவை அடைஞ்சதுக்கு நான் ரொம்பவே வெக்கப்படுறேன். இந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம், சின்ன பிள்ளையா இருந்திருந்தா யார் எப்படின்னு தெரிஞ்சிருக்காது. தன்னோட தாய் செய்கிறது தான் நல்லது, அம்மா செஞ்சுறது மட்டும்தான் நல்லது, அம்மா தான் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். வளர்ந்ததுக்கப்புறம் பல பேரோட உண்மை குணங்கள் தெரியுது. இதனால் மனம் வந்துட்டு ஏன்டா வளர்ந்தோன்னு இருக்குது. ஆனால் வளர்ந்ததும் ஒரு சமயத்திலும் நல்லது தான். ஏன்னா வளர்ந்ததுனால தான் உண்மையான அன்புனா எது, நல்லவங்க யார், கெட்டவங்க யாரு அப்படின்னு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சூர்யா நீ எல்லாம் மீறி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் மீறி பேசுகிறேன்னா நானா? தாயினா நல்லதை சொல்லி வளர்க்கணும். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்லி வளர்க்குறீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்களா? நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம ஒரு மாப்பிள்ளையை வீட்டோட வச்சுருக்கீங்களே, இதுதான் நீங்கள் பெரிய ஆளா, இதுதான் நீங்கள் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறீங்களா அப்படின்னு சூர்யா சார் ரொம்பவே கோபமாக கத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அருணாச்சல ஐயா வந்துட்டு, சூர்யா ஐயா போதும், எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சூர்யா சார் சொல்கிறாரு, டேடி நான் என்ன பண்ணேன், எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் அவளுக்காக நான் சீர்வரிசை கொண்டு வந்தேன், அதுவும் என்னோட மனைவி நந்தினி சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை கூட இவங்க புரிஞ்சிக்காம கொஞ்சம் கூட இதே இல்லாமல் இப்படி தட்டி விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல டாடி, எனக்கு ரொம்ப ரொம்ப கோபமாக வருது. அது மட்டும் இல்லாமல் நந்தினியை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல விஷயம் இல்லவே இல்லை. இதுக்கு மேலே இவங்களை விட்டு வைக்கிறது கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்லை. கண்டிப்பாக இவங்க இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க வந்து, எது நான் இங்கே இருக்கக்கூடாதா? இந்த வீட்டோட முதலாளியே நான் மட்டும் இல்லை, உன் உயிர் கூட எனக்கு தான் சொந்தம். இந்த உயிரை கொடுத்தது நான், இந்த உடலை கொடுத்தது நான், ரொம்ப பயங்கரமாக ரொம்ப இதாக கராராக கத்திட்டு இருக்காங்க. கோபம் வந்தால் என்ன பேசுறதுன்னு தெரியாதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கெட்டவங்களுக்கு மனசில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும்.
ஆக்சுவலாக கோவமாக இருக்கும்போது வெளியில் வருதுன்னா இவ்வளோ நாளாக ஒருத்தர் மனசில் என்ன இருக்குதோ அதுதான் கோவமாக இருக்கும்போது வெளியே வரும். அப்படி தான் அவங்க இந்த மாதிரி பேச பேச சூர்யா சாருக்கு பயங்கர கோபம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. நந்தினியும் விடுங்க சார், என்ன பண்ணுறது, என்னோடய பொறப்பு அப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பொறப்பு அப்படியா? நீ பணம் தான் இல்லை நந்தினி, மற்றபடி உங்ககிட்ட நற்குணங்கள்லாம் நிறையா இருக்குது, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, ஒன்றை போய் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நான் எப்படி பொறுப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமாக கத்திகிட்ருக்கேன். அங்கே மாதவி மாப்பிள்ளை எல்லோரும் நினச்சி என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அருணாச்சல ஐயா இவங்க 2 பேருக்கான வாக்குவாதத்தை தடுக்க முற்பட்டாங்க. ஆனால் முடியல. 2 பேரும் ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. யார் சொல்லியும் நிறுத்த முடியாத அளவுக்கு வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே, இனி இவ இந்த வீட்டிலையே இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பயங்கரமாக முடிவெடுத்துட்டாங்க. இவ இனி இந்த வீட்டில் இருந்தா அப்படின்னா இனி இந்த வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. ஒன்று இவ உயிரோடு இருக்கக்கூடாது, இல்லைனா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. ரொம்ப பயங்கரமாக கத்திகிட்ருக்காங்க. எது இவ வீட்டில் இருக்கக்கூடாது, அவள் என் மனைவி, இந்த வீட்டில் தான் அவள் இருக்கணும், அவள் தான் இந்த வீட்டில் இருக்கிற மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரி, அவள் தான் என்னோட மனசுக்கும் சொந்தக்காரி, அவள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா வேற யார் இருக்கணும்? இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளை வீட்டிலோட வச்சுருக்கீங்களே அவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமாக கத்துறதுக்கு அவங்க சுந்தரவல்லி, என்ன நீ ஓவராக பேசிகிட்ருக்க, யார் கொடுத்த தைரியத்தில் இப்படிலாம் ஆடிட்டுருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்க. எனக்கு யார் தைரியம் கொடுக்கணும்? ஓ, நீங்கள் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு நான் கேட்டுட்டு போகிறதுக்கு புள்ள பூச்சியாக இருக்கணும், இது தப்பு இது சரி எடுத்து கேட்குறதுக்கான உரிமை எனக்கு இல்லையா அப்படின்னு ரொம்பவே பயங்கரமாக கோபமாக கத்துறாங்க. இதை கொஞ்சம் கூட சுந்தரவல்லிக்கு புரியல. எல்லாமே இவளால் தானே, இனி இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக முடிவெடுக்கிறாங்க. முதல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா அருணாச்சல ஐயாட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. இனி அவன் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்கணும், யாராவது ஒருத்தர் தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அருணாச்சல ஐயா, இப்படி பேசுனா எப்படி, இப்படிலாம் பேசாத, நல்லதே பேசு, எதுக்காக கோவத்தில் இருக்கும்போது எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக தான் இருக்கும். ஆமாம், காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடாம இருக்கிறோம், இவ எங்கேயோ சுற்றிட்டு வந்துட்டு என் பிள்ளைக்கு சீர்வரிசை கொடுக்குறன்னு கொண்டு வந்துட்டு இப்போ என்னோட மகன் கையால் என்னை இந்த அளவுக்கு திட்ட வைக்கிறா, இனி இவன் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக கத்துறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சுந்தரவல்லி நம்ம நந்தினியை வீட்டை விட்டு துரத்துறாங்களா, இல்லை சூர்யா சார் நம்ம சுந்தரவல்லியை நாராக கிழிக்கிறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுந்தரவல்லி யாருக்கெல்லாம் பிடிக்காதோ தயவு செஞ்சு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நந்தினி சூர்யா லவ் பிடிச்சவங்க ஒயிட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் மேஜிக் நடக்கணுமா, மறக்காமல் மேஜிக் மிராக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.